வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, டிஎன்பிஎஸ்சி 4th குரூப்பில் உள்ள முக்கியமான யூனிட்டு 3rd யூனிட்டாக பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறது மினிட்டுக்கு நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின், இந்தியா பரப்பளவில் உலகில் டேஷ் பெரிய நாடாக உள்ளது? 7வது பெரிய நாடாக உள்ளது. 2வது கொஸ்டின், இந்தியா ஆசியா கண்டத்தின் டேஷ் பெரிய நாடாக உள்ளது, 2வது பெரிய நாடாக உள்ளது. 3rd கொஸ்டின், இந்தியா ஏனைய ஆசிய பகுதியிலிருந்து டேஷால் பிரிக்கப்பட்டு உள்ளதுன்னா இமயமலையால் பிரிக்கப்பட்டு உள்ளது அப்படின்னு எழுதணும். 4th கொஸ்டின், இந்தியாவின் நிலப்பரப்பு டேஷ் சதுர கிலோமீட்டர் ஆகும்? 32,87,263 சதுர கிலோமீட்டர் ஆகும். இது புவியினுடைய மொத்த பரப்பளவில் எவ்வளோ இருக்குன்னா 2.4% இருக்குது. அடுத்தது 5வது கொஸ்டின், உலகில் உள்ள பல நாடுகளை விடவும் இந்தியாவில் உள்ள பல மாநிலங்கள் பரப்பளவில் பெரியவைகளாக உள்ளது. 6வது கொஸ்டின், இந்தியாவின் நில எல்லை எவ்வளோனா 15,200 கிலோமீட்டர் ஆகும். 7th கொஸ்டின், இந்தியா வடக்கில் என்னென்ன நாடு இருக்குது? இந்தியாவுக்கு வடக்குன்னு பார்க்கும்போது சீனா, நேபாளம், பூட்டான். வடமேற்கில் என்னென்ன நாடுன்னா பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான் இருக்குது. கிழக்கில் என்னென்ன நாடுன்னா வங்காளதேசம் மற்றும் மியான்மர் இருக்குது. இந்த நாடுகளுடன் இந்தியா தன்னுடைய நில எல்லையை பகிர்ந்து கொள்கிறதுன்னு சொல்லுவாங்க. அடுத்து 8வது கொஸ்டின், இந்தியா அதிகபட்சமாக எந்த நாட்டுடன் நில எல்லையை பகிர்ந்து கொள்கிறதுனா அதிகமாக வங்கதேசத்துடன் 4,156 கிலோமீட்டர். 9வது கொஸ்டின், இந்தியா எந்த நாட்டுடன் குறுகிய எல்லையை பகிர்ந்து கொள்கிறதுனா ஆப்கானிஸ்தானுடன். இது 106 கிலோமீட்டர் அளவுக்கு நில எல்லையை பகிர்ந்து கொள்கிறது. 10வது கொஸ்டின், இந்தியா தெற்கில் இந்திய பெருங்கடலாலும் கிழக்கில் வங்காள விரிகுடா கடலாலும் மேற்கில் அரபிக்கடலாலும் சூழப்பட்டுள்ளது. 11வது கொஸ்டின், இந்தியாவினுடைய கடற்கரையின் நீளம் எவ்வளோனா 6,100 கிலோமீட்டர். மற்ற தீவு கூட்டங்களையும் சேர்த்து 7,516.6 கிலோமீட்டர். 12வது கொஸ்டின், இந்தியாவையும் இலங்கையும் பிரிப்பது எதுன்னா பாக் நீர் சந்தி ஆகும். அடுத்தது 13வது கொஸ்டின், இந்தியாவின் அமைவிடம் கிழக்கு மற்றும் மேற்கு ஆசியாவிற்கு மத்தியிலும் ஆசியாவின் தென்பகுதியிலும் அமைந்துள்ளது. இது இந்தியா எங்கே அமைந்திருக்குன்னு ஒரு கொஸ்டின் கேட்டாங்கன்னா இந்தியாவின் அமைவிடம் கிழக்கு மற்றும் மேற்கு ஆசியாவிற்கு மத்தியிலும் ஆசியாவின் தென்பகுதியிலும் அமைந்துள்ளது. 14வது கொஸ்டின், இந்தியா டேஷ் என்று அழைக்கப்படுகிறது? இந்தியா ஒரு துணை கண்டம் என்று அழைக்கப்படுகிறது. 15வது கொஸ்டின், இந்தியா அமைவிடம் டேஷ் வட அச்சம் முதல் டேஷ் வட அச்சம் வரையிலும் உள்ளது. அதாவது இந்தியாவுடைய அமைவிடம் 8°4 வட அச்சம் முதல் 37°6 வட அச்சம் வரையில் பரவியுள்ளது. டேஷ் கிழக்கு தீர்க்கம் முதல் டேஷ் கிழக்கு தீர்க்க ரேகை வரை பரவியுள்ளதுன்னா 68°7 கிழக்கு தீர்க்கம் முதல் 97.25 கிழக்கு தீர்க்கம் வரை பரவியுள்ளது. 16வது கொஸ்டின், இந்தியா முழுவதும் எப்படி உலகத்தில் அமைந்துள்ளதுன்னா வட அரைக்கோளத்தில் தான் பரவியுள்ளது. அடுத்தது 17வது கொஸ்டின், பிக்மெலியன் என்று அழைக்கப்பட்டது எதுன்னா இந்திரா முனையை தான் பிக்மெலியன் என்று அழைப்பாங்க. 18வது கொஸ்டின், இந்தியா நிலப்பகுதியின் தென்கோடி முனை எதுன்னா இந்திரா முனை. 19வது கொஸ்டின், வடமுனை இந்திரா கோள் என்று அழைக்கப்படுகிறது. 20வது கொஸ்டின், இந்தியா வடக்கிலிருந்து தெற்கு வரை டேஷ் கிலோமீட்டர் நீளத்தை கொண்டுள்ளது? அதாவது 3,214 கிலோமீட்டர் நீளத்தை கொண்டுள்ளது. 21வது கொஸ்டின், இந்தியா கிழக்கிலிருந்து மேற்கு வரை டேஷ் கிலோமீட்டர் நீளத்தை கொண்டுள்ளது? 2,933 கிலோமீட்டர் நீளத்தை கொண்டுள்ளது. 22வது கொஸ்டின், டேஷ் இந்தியாவை இரு பெரும் பிரிவுகளாக பிரிக்கிறது? 23° வட அச்சமான கடகரேகை தான் இந்தியாவை இரு பெரும் பிரிவுகளாக பிரிக்கிறது. 23வது கொஸ்டின், இந்தியாவின் வடபகுதி டேஷ் எனவும் தென்பகுதி டேஷ் எனவும் அமைகிறதுனா இந்தியாவினுடைய வடபகுதி மித வெப்ப மண்டலமாகவும் தென்பகுதி எப்படின்னா வெப்பமண்டலமாகவும் இருக்கிறது.
24வது கொஸ்டின், இந்தியாவை வந்து டேஷ் மாநிலங்களாகவும் டேஷ் யூனியன் பிரதேசங்களாகவும் பிரிக்கப்பட்டுள்ளது. 28 மாநிலங்களாகவும் 9 யூனியன் பிரதேசங்களாகவும் பிரிக்கப்பட்டுள்ளது. 25வது கொஸ்டின், இந்தியா வந்து டேஷ் தீர்க்கக்கோடுகளை கொண்டுள்ளது. 30 தீர்க்கக்கோடுகளை கொண்டுள்ளது. இதனுடைய தொடர்ச்சியை வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.